அமெரிக்காவின் அதிகாரத்துவ குறியீட்டின் முதன்மை இடமாக உள்ள வெள்ளை மாளிகையில் இருந்து அரச தலைவர் 2.0 டொனால்ட் ட்ரம்ப் நகர்த்தும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற செயல்முறைக்கு ஒத்துவராத தரப்புகளுக்கு கடும் சவால்கள் உருவாகிக் கொள்வதை சமகால உலக நிலவரங்கள் புலப்படுத்திக் கொள்கின்றன. யாழ் செம்மணி மனித புதைகுழி பகுதியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 65ஆக உயர்வடைந்து நேற்றுடன் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள பின்னணியில் 2.0 ட்ரம்பின் நகர்வுகள் ஈழத்தமிழ் மக்களுக்கும் சவாலாக அமையக்கூடும். ஏனெனில் இலங்கை உட்பட்ட சில நாடுகளில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக உலகளாவிய ரீதியில் முன்னகர்த்தப்படும் பொறுப்புக்கூறல் திட்டங்களுக்கு அமெரிக்க அரசாங்கத்திலிருந்து வழங்கப்படும் நிதியுதவி நிறுத்தப்பட வேண்டுமென வெள்ளை மாளிகையின் பாதீட்டு பணியகம் ஒரு பரிந்துரையை விடுத்துள்ள நிலையில் இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்வதா இல்லை எதிர்த்துக் கொள்வதா என்பதை அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் இன்று முடிவு செய்யும் என தெரிகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் இல்லையென்றால் இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவை பொறுத்தவரை இலங்கை உட்பட்ட சில நாடுகளின் பொறுப்புக்கூறல் திட்டங்கள் தொடரப்பட வேண்டும் என்ற வாதத்தை இன்று முன்வைக்க உள்ளதாக கருதப்படும் நிலையில் இலங்கை தீவின் முன்னாள் மார்க்சிச புரவலர்களான ஜேவிபியினரை உள்ளடக்கிய ஏகேடிஆர் தரப்பு டொனால்ட் ட்ரம்ப் சரணம் கச்சாமி என்ற கொட்டொலியை எழுப்பிக் கொள்வதை தெளிவாகவே காண முடிகிறது. புத்தம் சரணம் கச்சாமி என்ற வார்த்தை பௌத்தத்தில் உள்ள நிலையில் இது ஒரு அவமதிப்பு கருத்து என யாரும் நினைத்துவிடக்கூடாது. புத்தம் சரணம் கச்சாமி என்பது புத்தரை சரணமாக அடைந்தனர் என்பதன் அர்த்தப்படுத்தலாகும். அதேபோல தம்மம் சரணம் கச்சாமி புத்தரின் போதனைகளான தர்ம நெறிகளை சரணமாக அடைந்தனர் என்பதாகவும், சங்கம் சரணம் கச்சாமி என்பது புத்தரின் கொள்கைகளை கடைபிடிப்போரின் சங்கத்தை சரணமாக அடைந்ததான எளிய விளக்கங்களுக்குரியது. ஆகையால் ட்ரம்ப் சரணம் கச்சாமி என்பது ட்ரம்பை சரணமாக அடைந்ததன் கருத்தியலாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். இலங்கை தீவின் மார்க்சிச ஏகேடிஆர் அரசாங்கம் இந்த விடயத்தில் வாஷிங்டனில் இருந்து கிட்டியது வரை லாபம் என பம்மி பதுங்கி நகர தலைப்படுவதை ஏகேடிஆரின் மூத்த ஆலோசகரின் கருத்து வெளிப்படுத்தியுள்ளது. இந்த கருத்தின் அடிப்படையில் அமெரிக்காவை நோக்கிய இலங்கை ஏற்றுமதிகளுக்கு தற்போது நடைமுறையிலுள்ள 10% வரிக்கு பதிலாக டொனால்ட் ட்ரம்ப் இதனை இப்போது 30%, அதாவது 20% அதிகமாக உயர்த்தி கொண்டாலும் ட்ரம்பின் இந்த நகர்வுக்கு பதிலடி வழங்கிக் கொள்ளும் வகையில் அமெரிக்க பொருட்களுக்கான வரிகளை அதிகரிப்பது குறித்து தமது தரப்பு கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை என ஏகேடிஆர் தரப்பு குறிப்பிடுவது வாஷிங்டனிடம் கொழும்பு சரணாகதி அடைந்த நிலைமையாகும். ட்ரம்பை பொறுத்தவரை சீனா, பிரேசில், கனடா போன்ற முக்கிய நாடுகள் எடுக்கும் பதிலடி வரிகளைப் போல இலங்கை போன்ற நலிந்த தரப்புகள் தனது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற செயல்முறைக்கு சவால் விட முடியாது என்பதை கச்சிதமாக தெரிந்து கொண்டே நலிந்த நாடுகளிடமும் அவர் காசு பார்க்க நினைக்கின்றார். இதற்கிடையே ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியம் மீது எடுக்கும் வரி போரின் முடிவுகள் இன்று பகிரங்கப்படக்கூடும். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் கனேடிய இறக்குமதிகளுக்கு 35% வரி எனவும் பிரேசிலுக்கு 50% வரி எனவும் ட்ரம்ப் தனது அதிரடிகளை வெளிப்படுத்தி வரும் நிலையில் ட்ரம்பிடம் பணிந்து கொள்ளப் போவதில்லை என பிரேசில் அரசு தலைவர் லூயிஸ் இனாசியோ லூலா கூறுகிறார். பிரேசிலில் சில்வாவுக்கு முன்னர் ஆட்சியிலிருந்து தனது நண்பேண்டா பாணி நெருக்க முகமான ஜெய்ஸ் போல்சனாரோ மீது பிரேசில் அரசாங்கம் ஆட்சி கவிழ்ப்பு சதி வழக்கை தொடர்ந்ததை அடுத்து பிரேசிலுக்கு 50% வரியை ட்ரம்ப் அறிவித்துள்ளார். லூலாவுக்கு எதிரான அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தோல்வி கண்ட போல்சனாரோ லூலாவின் ஆட்சியை கவிழ்க்க முயன்றதாக குற்றஞ்சாட்டப்படும் நிலையில் தனது பிரேசில் நண்பனான போல்சனாரோ மீது தொடரப்பட்ட வழக்கு தன்னையும் உரசுவதை ட்ரம்ப் உணர்ந்ததால் அவரது சீற்றம் பிரேசில் மீதான 50% வரியாக எகிறியுள்ளது. இந்த நிலையில் ட்ரம்பின் இந்த 50% வரி விரட்டலுக்கு பதிலளித்த லூலா பிரேசில் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு என்பதால் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு அது அஞ்சப் போவதில்லை என குறிப்பிடுகிறார். இதேபோல அமெரிக்காவுக்கு அதன் அயல் நாடான கனடாவும் தனது சொந்த வரி விதிப்புகளால் பதிலடி கொடுக்க தலைப்படுகிறது. ஆனால் இலங்கை போன்ற நாடுகளால் இவ்வாறான பதிலடிகள் எதுவும் இயலாது என்பதைத்தான் ஏகேடிஆர் தரப்பின் சரணாகதி கருத்து புலப்படுத்துகிறது. தம்பிக்கு பெண் பார்த்தது போலவும் கம்புக்கு களை கட்டுவது போலவும் உக்ரைனுக்கும் ஆயுதங்களை வழங்கியதாயிற்று, அதன் மூலம் நேட்டோவிடம் 100% காசும் பார்த்தாயிற்று என வந்துள்ளது 2.0 ட்ரம்பின் தந்திரம். இவ்வாறு அனைத்து விடயங்களிலும் ஆதாயங்களை அடைவதற்கான அரசியல் மற்றும் ராஜதந்திர சூதாட்டங்களை நடத்தி கொள்ளும் ட்ரம்புடன் உள்ளூரில் தாம் நடத்தும்
வார்த்தை யால விளையாட்டுகளை நடத்தி கொள்ள முடியாது என்பதால் விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டவில்லை என்பதாக இக்கேடிஆர் தரப்பின் எதிர்வினைகள் வருகின்றன. அமெரிக்காவை நோக்கிய இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கான வரி தற்போது 30% அறிவிக்கப்பட்டாலும் இது முன்னர் அறிவிக்கப்பட்ட 44% என்ற அளவிலிருந்து மிகப்பெரிய குறைப்பு அல்லவா என இக்கேடிஆரின் கைகளில் உள்ள நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபெருமா மகிழ்வுறுகிறார். அத்துடன் ட்ரம்ப் கூறிக்கொள்வது போல அமெரிக்க இறக்குமதிகளை அதிகரிப்பது குறித்தும் இல்லையென்றால் அமெரிக்காவில் ஸ்ரீலங்காவின் தொழிற்சாலைகளை நிறுவி அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவது குறித்தும் பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அடுத்த வாரம் அமெரிக்காவுடன் இந்த விடயத்தில் பேச்சுவார்த்தைகள் தீவிரப்படும் எனவும் அவர் குறிப்பிடுகிறார். எனினும் அமெரிக்கா தற்போது அறிவித்துள்ள 30% வரியின் தாக்கத்தால் இலங்கையில் ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்புகளின் இழப்பு மற்றும் பொருளாதார தாக்கம் குறித்து இன்னமும் தமக்கு தெளிவாக புலப்படவில்லை என ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசேகர குறிப்பிடுவது வேறு விடயம். இது எவ்வாறோ இன்னும் 2 வாரங்களுக்கு பின்னர் குறிப்பாக ஆகஸ்ட் 1 முதல் நடைமுறைக்கு வரும் இந்த மாற்றத்தை மையப்படுத்திய ட்ரம்பின் கடிதம் கிட்டியதும் நேற்றே இந்த விடயத்தில் இக்கேடிஆர் அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் அவசரமான ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தி கொண்டனர். அமெரிக்காவை நோக்கிய ஏற்றுமதிகளுக்கு இதுவரை 10% இருந்த வரி இனி 30% மாறுவது பாதகமானது என்பதை அரசாங்கம் தெளிவாக தெரிந்து கொண்டாலும் இதனை வெளிப்படுத்தாமல் 44% வரி பரிந்துரை இப்போது 30க்கு குறைந்ததே என தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முனைகின்றது. ஆனால் இலங்கையின் சில போட்டி நாடுகளுக்கு 30% விட குறைந்த வரி அமெரிக்காவால் விதிக்கப்பட்டுள்ளதால் அந்த நாடுகள் அமெரிக்க சந்தையை பிடிக்கும் என்ற கவலைகளும் கொழும்பு அதிகார மையத்துக்கு இல்லாமல் இல்லை. இதனால் ஆக குறைந்தது அந்த நாடுகளுக்கு விதித்த வரியின் அளவையாவது தமக்கும் விதிப்பதற்கு கொழும்பு அதிகார மையம் அமெரிக்காவுடன் தீவிரமான பேச்சுக்களை நடத்த தலைப்படுகிறது. அத்துடன் ட்ரம்பின் புதிய வரி ஸ்ரீலங்காவுக்கு மட்டுமா விதிக்கப்பட்டது, எல்லா நாடுகளுக்கும் தான் விதிக்கப்பட்டது என சொல்லிக்கொண்டும் அமெரிக்காவில் ஸ்ரீலங்காவுக்கு தொழிற்கூடங்களை நிறுவது குறித்த கொடுமை சரவணா கொடுமை பாணி பரிந்துரைகளையும் ஏகேடிஆர் தரப்பு அவசர கோலத்தில் வெளியிட தலைப்படுகிறது. ஆனால் ஏகேடிஆர் தரப்பு என்னதான் விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டாத கதைகளை சொல்லிக் கொண்டாலும் அமெரிக்காவுடனான வரி பேச்சுக்களை அரசாங்கம் தவறாக கையாண்டதால் தான் இவ்வாறான வினைகள் வந்ததென எதிர்க்கட்சிகள் ஏகேடிஆர் தரப்பை வறுத்தெடுக்கின்றன. முன்னரெல்லாம் ஆட்சி தரப்பை கடுமையாக வறுத்தெடுக்கும் ஜேவிபி தான் இப்போது எதிர்க்கட்சிகளின் கடுமையான வறுத்தெடுப்பை எதிர்நோக்கிக் கொள்கிறது. அத்துடன் அமெரிக்காவிடமிருந்து அர்த்தமுள்ள நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் தவறிக்கொண்டமை ஏகேடிஆர் ஆட்சி தரப்பின் திறமை இன்மையை வெட்கப்படுத்தும் வகையில் வெளிப்படுத்திக் கொள்வதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கின்றன. ஆனால் எதிர்க்கட்சிகள் என்னதான் கண்டனங்களை வெளியிட்டாலும் கிடக்கிறது கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையிலே வெய்ய என்பதாக ஏகேடிஆர் தரப்பு தனது சரணாகதி அரசியலை வாஷிங்டனை மையப்படுத்தி நகர்த்தவே தலைப்படுகிறது.